பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூட வேத தியானத்துக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான காரியம் சபையிலே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து மீண்டுமாக சில வசனங்களை நான் ஞாபகப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களானால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனைகளின்படி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதையும் நாம் சிந்திக்கும்படியாக இந்த வேத பகுதியை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவாக ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு என்பது ஒரு பாரம்பரியத்தின் காரியங்களிலிருந்து அல்லது என்ன செய்கிறோம், எதை பின்பற்றுகிறோம், அதற்கு என்ன அர்த்தம் என்பதெல்லாம் தெரியாதபடிக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பொதுவாக நம்ம குழந்தையாக பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நாம் எதையெல்லாமோ நாம் நம்பிக்கொண்டிருப்போம். அதாவது நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்குதுன்னுவாங்க. ரெண்டாவது, நிலாவில் பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ கதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம உண்மை என்று நம்பிக்கொண்டு இருப்போம். நமக்கென்று ஒரு சுய புத்தி வருகிற வரைக்கும் நம்ம நம்பிக்கொண்டிருந்த எவ்வளவோ காரியங்கள் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நம்ம அதை குறித்து நம்ம இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோமே அப்படின்னு சிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். முதல் முறையாக இந்த தொலைக்காட்சி டிவி வந்த ஆரம்பத்தில் நிறையா நிகழ்ச்சிகள் அதில் நாங்கள் எங்கள் ஊரில் சிலோன்லேருந்து ஒளிபரப்பாகக்கூடிய ரூபவாகினி என்கிறதான அந்த சேனலில் நாங்கள் காசு கொடுத்து போய் பார்ப்போம். அப்போது உள்ளுக்குள்ளேருந்து இவ்வளோ பேர் எப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் அந்த சின்ன வயசில் நாங்கள் என்ன யோசிப்போம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இவ்வளோ பேர் இருப்பாங்க போல இருக்குது, இவ்வளோ ஜனங்களும் உள்ளேயே இருப்பாங்க போல இருக்குது, அவங்க நமக்கு நடித்து காமிச்சிட்டு போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைத்த காலங்கள் உண்டு. பிறகு நானே டிவி மெக்கானிக் ஆகும்பொழுது உள்ளே ஒருத்தரும் இல்லை, உள்ளே இருக்கிறது வெறும் கண்டென்சரும் ஒயரும் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அப்போது தேவனுடைய பிள்ளைகளை நாம் சில நேரங்களில் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் யாரோ சொல்லி கொடுத்த ஒரு காரியம் அல்லது நாம கற்பனை பண்ணி கொண்ட காரியங்களை பின்பற்றி கொண்டிருந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ரட்சிப்பு என்றால் என்ன, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, நம்மை படைத்த தெய்வம் யார், தெய்வம் என்றால் எப்படி இருப்பார், அவர் எப்படியாக நம்மிடத்தில் அன்பு கூறுவார், நமக்காக தெய்வம் என்ன செய்தார், எல்லாம் நமக்கு அறிவிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு, அதற்கு பிறகு நாம் இந்த உலகத்தை வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே தேவன் உண்டு என்பதை அறிந்து அந்த ஒரே தெய்வத்தை மாத்திரம் நாம் வழிபடும்படியாக நாம் தீர்மானித்திருக்கிற ஒரு தீர்மானம்தான் ரட்சிப்பு. அதுக்கு முன்னாடி பல பேருடைய வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு அந்த பல பேருடைய வார்த்தைகளை எல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்கும் ஒரே தெய்வம்தான், உலகம் முழுவதுக்கும் ஒரே தெய்வம்தான் என்பதை நாம் அறிந்து, இனி நான் அல்ல அவர் மட்டும்தான் எனக்குள்ளே பிழைத்திருப்பார் என்கிற தீர்மானத்துக்கு வரும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 11:2 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கற்புள்ள கன்னிகை என்று சொல்லும்போது, கன்னிகை என்று அதாவது நியமித்தபடியால் அப்படின்னா, இந்த நியமித்தல் என்று சொல்லுகிறது ஞானஸ்நானம், அதாவது நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடியதான அந்த நிச்சயதார்த்தம், நிச்சயம் பண்ணக்கூடியது. இன்னாருக்கு இன்னார் தான் என்று நிச்சயம் பண்ணக்கூடியது தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தின் மூலமாய் நாம் எதை தெரிவிக்கிறோம், அதாவது திருமணத்துக்கு முன்பு செய்யப்படுகிறதான அந்த நிச்சயதார்த்தம். அந்த காலத்துலலாம் ஒரு அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு முன்னாடியாவது நிச்சயம் பண்ணுவாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுவாங்க. ஏன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக செய்கிற காரியம். ஆனால் இன்றைக்கி நடக்கிற என்கேஜ்மெண்ட்லாம் வேடிக்கையாக இருக்குது. நேற்று ராத்திரி என்கேஜ்மெண்ட்டு, இன்றைக்கி காலையில் கல்யாணம். இப்படி இந்த ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே யார் எப்படி மாறி போக போகிறாங்கன்னு அவங்களுக்கே டவுட்டாக என்னன்னு தெரில. எதுக்கு என்கேஜ்மெண்ட் வைக்கிறோன்னே தெரியல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே,
என்கேஜ்மெண்ட்டுக்கும் திருமண நாளுக்கும் இடைப்பட்ட காலங்கள் உண்டு, அங்கே கேப் உண்டு. இப்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவரே தேவன் என்பதை அறிந்து அறிவு வந்த பிறகு, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஞான ஸ்நானம். குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு என்னென்னே தெரியாமல் நாம் எடுத்துக்கொள்கிற ஞான ஸ்நானம் வேதத்தின்படி செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் மார்க் 16:16 நமக்கு நல்லா தெரிந்த வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், இல்லை என்றால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது விசுவாசம் வந்ததுக்கு பிறகு நாம் ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட, அதாவது ஒரு திருமணம் என்பது குழந்தை திருமணம் தேசத்திலே சட்டப்படி செல்லுபடி ஆகாது. இவர்தான் என்னுடைய கணவர், இவரைத்தான் நான் திருமணம் செய்ய போகிறேன், இனி இவருக்காகத்தான் நான் வாழ்வேன் என்று தீர்மானிக்கிற ஒரு தீர்மானம், அதை தான் என்கேஜ்மெண்ட்டுன்னு நான் சொன்னேன். அறியாமல் பண்ணக்கூடிய குழந்தை திருமணம் செல்லுபடி ஆகாது. அப்போது இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானம் பண்ணக்கூடிய காரியம் ஞானஸ்நானம். இங்கே சொல்கிறாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால். அப்படியானால் அவருக்கென்று நாம் கற்புள்ளவர்களாய் என்று சொல்லும்போது, கற்புள்ள கன்னிகை என்றால் ஒரே கணவனை மாத்திரமே மனதில் வைத்து அவருக்காக வாழுகிறவளுக்கு பேர் தான் கற்புள்ள கன்னிகை. அப்போது அவரும் இருக்கார் இவரும் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது தவறான வாழ்க்கையாக மாறி போகும். அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவங்ககிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, இல்லை அவங்க அங்கேயும் நாங்கள் போயிட்டு வருவோம், இங்கேயும் நாங்கள் போயிட்டு வருவோம் அப்படின்னும் போது அங்கே உங்களுடைய ஆவிக்குரிய கற்பு கலைந்திருக்கிறது என்று அர்த்தம். அங்கே அதைத்தான் ஆண்டவரை விட்டு வேறு வேறு பாகால்களை தொழுது கொள்ளும்போது ஆண்டவர் அவர்களை விபச்சாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். என்னை இல்லாமல் உனக்கு அநேக நேசர்கள் உண்டு, நீ போகும்போது மலைகள் மேலே போனால் மலைகள் மேலே அங்கே போய் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறாய். பல காரியங்களை ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரை தவிர வேறு ஒரு காரியத்தை தெய்வம் என்று எடுத்துக்கொள்ளும்போது அதை வேசித்தனத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தை சிநேகித்து ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகி, அநேக நேரங்களில் நமக்கு அது அதிகமாக கொஞ்சம் ஸ்டேட்டஸில் கூடினவங்க இருக்கிறாங்க, வசதி படைத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களோடு சேர்றதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உலக பிரகாரமாக ஆடை அணிவதும் உலக பிரகாரமான பழக்க வழக்கங்களை கை கொள்ளுகிறதும், அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறேங்கிற பேரில் சத்தியத்தை விட்டு விலகுகிற காரியங்களை செய்யும் பொழுது அது உலக சிநேகம் என்று வேதம் சொல்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறதோ, வேத வசனத்தை சிநேகிக்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி, விபச்சாரிகளின்னு சொல்லி பவுல் கடினமாக சாடுகிறார். யோவான் சொல்லுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே நாம் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு இல்லை. அப்போ உலகத்தினுடைய மற்ற மக்கள் போகிறது போல என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்து எடுத்துக்கொள்கிறது தான் ஞானஸ்நானம். அப்படியே அவர்கள் இந்த புத்தியுள்ள கன்னிகை குறித்து பார்க்கும் பொழுது, மணவாளனுக்காக எதிர்நோக்கி இருக்கக்கூடியதான 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னால் ஆயத்தம் இல்லாதவர்கள். புத்தியோடு கூட இருக்கிறவர்களுக்கு எப்பொழுது மணவாளன் வந்தாலும் நான் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று காத்திருந்தவர்கள் தான் என்று சொல்லி மத்திய 25:10 அந்த எண்ணெய் வாங்க போகும் பொழுது மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லும்போது, மணவாளன் ஆயத்தமாக இருந்தவர்களை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது அதைத்தான் வெளிப்படத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போது ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் கல்யாணம் என்றால் நம்ம ஊரில் மாதிரி மேளங்கட்டி நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அவர் சேர்த்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறார். எப்படி அந்த ரெபேக்காள் புறப்பட்டு வரும் பொழுது மணவாளன் ஈசாக்கு எதிர்கொண்டு போய் அவனை தன்னுடைய தாயின் கூடாரத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு மனைவி ஒரு மணவாளன் வீட்டுக்கு திருமணமாகி போகிறாள்.
அப்போ அவளை சேர்த்து கொள்ளுகிறார். அப்போது நியமிக்கப்பட்ட நாள் முதல் அவளை அவர் சேர்த்து கொள்ளுகிற நாள் வரைக்கும் இடைப்பட்ட அந்த நாட்களிலே மணவாளனுக்கு ஏற்றவளாக அவள் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது அப்படி ஆண்டவருக்கென்று நியமிக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், அதாவது என்கேஜ்மெண்ட் முடிந்ததுக்கு பிறகு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள், சாட்சிகள் கேள்விப்பட்டால் மணவாளன் சேர்த்து கொள்ள மாட்டார். அப்படி உருவாக்குறதுக்கு தான், அப்போது மணவாளனுக்கு ஏற்ற விதமாய் இவளை உருவாக்குகிறதுக்கு தான் தேவன் திருச்சபையை வைத்திருக்கிறார். அப்போ திருச்சபை தேவன் வைத்திருக்கும் போது சபையில் வந்து அந்த ஐக்கியத்தை விட்டு ஆலயத்துக்கு வருகிறதை நிறுத்தி கொண்டு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் வீட்டில் உட்காந்தே பைபிளை படிச்சுக்குவேன், வீட்டில் உட்காந்தே ஆன்லைனில் எல்லாத்தையும் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைக்கு போகாமல் இருக்கிறவர்கள், வசனத்தை கேட்காமல் இருக்கிறவர்கள், அப்படியே ஆலயத்துக்கு வந்தாலும் ஆலயத்தில் உட்காந்து தூங்குகிறவர்கள், அல்லது ஆலயத்துக்கு லேட்டாக வர்றவங்க, இது எல்லாமே ஒழுங்கீனமான காரியங்கள். நமக்கென்று தேவன் நியமித்த ஆலயத்தினுடைய ஆராதனைக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆயத்தம் இல்லாதவர்கள் தான், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. அப்போது ஆயத்தத்தோடு கூட ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறவர்களாக இருக்கணும்னா நாம் சரியான ஆவிக்குரிய ஒழுங்கு உள்ளவர்களாக நாம் ஜீவிக்கணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டால் பரலோகத்துக்கு போயிடலாம், ஊழியம் செஞ்சிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், அற்புதம் செஞ்சிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், அப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குகளுக்குள்ளே நாம் உட்பட்டு இருந்தால் மட்டும்தான். நிறைய பிரசங்கத்தை கேட்கலாம், நிறைய நீங்கள் பாட்டு பாடலாம், ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், நம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செஞ்சு அடையாளத்தை செஞ்சு அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்வாராம், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்வாராம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஒழுங்கு நியமிக்கப்பட்ட நாள் முதல் அவரை சந்திக்கிற நாளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஒழுங்குகளுக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது தான் மணவாளன் வந்து நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்போது ஒரு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு பெண் தனக்கு வரப்போகிற மணவாளனோடு கூட இப்போ இன்றைக்கி உள்ள காலத்திலாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்கள் அந்த வசதிகள் இல்லை. ஆனால் எப்படினாலும் நியமிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு சேர்த்து கொள்ளுகிற நாள் வரைக்கும் அவரை பற்றியே தான் அவருடைய சிந்தனை இருக்கும், அவரை பற்றியே தான் அவருடைய பேச்சுகள் இருக்கும். தன்னுடைய தோழிகள் வந்துட்டாங்கன்னா அந்த தோழிகளோடு தன்னுடைய மணவாளனை குறித்து அந்த பேசுகிறதான ஒரு காரியம் இருக்கும். அதனால தான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9:16 நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 9:16-17. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. இந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்படின்னா மணவாளனை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவரை பற்றியே புகழ்ந்து பேசுகிறது, அவருடைய அன்பை குறித்தே பேசுகிற ஒரு காரியம். அப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். இப்பொழுது அவரை குறித்த சிந்தனையே நமக்குள்ளே இருந்தால் அவரை பற்றியே நாம் பேசி கொண்டிருப்போம். பார்க்கிறவர்களிடத்திலலாம் அவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது உலக பிரகாரமான காரியத்திலேயே தன்னுடைய தோழிகளை பார்க்கும்போது ஒரு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் அவரை குறித்து பேசுகிறது போல தேவனுடைய பிள்ளைகளே, அவரை சந்திக்கிற நாள் வரைக்கும் அவரை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை நம்ம மேல் விழுந்திருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பது என்பது அது கடமை, நம்ம மேலே விழுந்த கடமை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை சொல்கிறாரு கீழே, நான் உற்சாகமாய் செய்தால், அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகமாய் இல்லாமல் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால்
அப்படி சுவிசேஷம் அறிவித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு அது ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பலன் எப்போ வரும்னா, நீங்கள் உற்சாகமாய் செய்தால் உங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய அன்பை குறித்து, ஐயோ இதை வேற பாஸ்டர் சொல்கிறாரே, ஆண்டவரை பற்றி வேற சொல்கிறாரே, இதை போய் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கட்டாயத்தின் பேர்லேயோ அல்லது ஒரு சில சூழ்நிலைகள்னாலேயோ நீங்கள் அறிவிக்கிறது தேவைதான். ஆனால் அதையே நீங்கள் நின்று சந்தோஷமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உண்டு அப்படிங்கிறார். இப்போ எல்லாமே ஒரு மணவாளனை நியமித்த, ஒரு மணவாட்டியை நியமித்த நாள் முதற்கொண்டு அவரை சேர்த்து கொள்ளுகிற நாள் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அப்படி நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக வாழ வேண்டும். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9:47 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போது இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்போஸ்தலருடைய காலத்தில் பார்க்கும்போது அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில் நமக்கு ஒரு சாட்சி இருக்கணும். இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கோல் சொல்ல மாட்டாங்க, அவதூறு பண்ண மாட்டாங்க. பல காரியங்களில், அதாவது உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாய் அவர்கள் நம்ம மேலே சில பகைகளை உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாலும் அவங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது, ஐயோ அவங்களாம் இதெல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சாட்சி நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அதையும் தாண்டி அவர்களிடத்தில் நாம் அன்பாக பழக வேண்டும். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் நம்மை பகைக்கிற ஜனங்கள் கூட கொஞ்ச நாள் கழித்து நம்மை நேசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்தி ஆண்டவருடைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், அவர்களோடு கூட பேசி, அப்போ அப்படி பண்ணும்போது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். இதுதான் நம்ம ஞானஸ்நானத்துக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்கிறோமா என்பதை நம்ம பார்த்து கொள்ளுவோம். அடுத்தது, அனுதினமும் தேவன் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்தது இன்னொரு வேத பகுதியை பார்க்கும்போது நான் வேகமாக முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16 17 வரைக்கும் உள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்போது தேவனுடைய ஆலயம் நீங்களாக இருக்கிறீர்கள், நாமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இப்போது ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச ஒரு பெண்ணுக்குள்ளே அந்த நாளுக்கு பிறகு இவர்தான் என்னுடைய மணவாளன் என்று நியமிக்கப்பட்ட பிறகு அவருடைய சிந்தனை மட்டும்தான் நமக்குள்ளே வாழுகிறது. அப்போது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நம்மையே தேவனுடைய ஆலயமாய் மாற்றி அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது போல நியமிக்கப்பட்டிருக்கிற பெண்ணுக்குடைய இருதயத்துக்குள்ளே யாருன்னு தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் இவர்தான் என்கிற சிந்தனை வரும் பொழுது அவர் உள்ளே வந்துடுறார். அதுக்கு ஒப்பனையாகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். எப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்று அவர்தான் மணவாளன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கன்னிகையாக மணவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைகளுக்கு அவர்களுக்குள்ளே எப்படி மணவாளன் வாசம் பண்ணுகிறாரோ அதை தான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிச்சிடார். ரட்சிக்கப்பட்ட உடனேயே இவள் எனக்குரியவள், இவன் எனக்குரியவன் என்று சொல்லி, அதாவது மணவாட்டி என்று சொன்னால் ஒரு நபரை குறிக்கக்கூடியது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மணவாட்டி என்று சொல்லும்போது இந்த மொத்த முழு உலகத்திலையும் வேத சத்தியத்தின்படி நடத்தப்படுகிற சபைகள், பாரம்பரியத்துக்காகவோ சடங்காச்சாரங்களுக்காகவோ அல்லது உலக வழக்கங்களை சபைக்குள்ளே கொண்டு நடத்துகிறதான எந்த சபையும் தேவனுடைய மணவாட்டி சபையாக இருக்க முடியாது. வேத வசனத்தின்படி கடிந்து உபதேசிக்கக்கூடிய எந்த சபை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, எந்த சபை பணத்துக்கும் அந்தஸ்து உள்ளவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லாருக்கும் சரிசமமான ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு சபை நடத்துகிறதோ அதுதான் தேவனுடைய திருச்சபை. உலகத்தில் இப்போ 1000 லட்சக்கணக்கான திருச்சபைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படியாக வசனத்தை போதித்து சத்தியத்தை சத்தியமாய் போதித்து நடத்துகிற சபை தான் மணவாட்டி சபை. இந்த எல்லா சபைகளும் ஒன்றாக சேரும் பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாளிலே இப்படி சத்தியத்தின்படி நடக்கிற எல்லா சபைகளும் ஒன்றாய் சேர்ந்து ஒரே மணவாட்டியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் போய் சேர்க்கப்பட போகிறோம்.
அதனால் மணவாட்டி என்றால் தனித்தனி நபராக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் நியமித்திருக்கிற மணவாட்டி என்று அவர் கற்பனை வைத்திருக்கிற அந்த ஒரு நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறவர்கள். அப்போது அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அப்போது நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் நம்மை நாமே கெடுத்து கொண்டிருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தை கொண்டு வந்து உலகத்தினுடைய காரியங்களெல்லாம் கொண்டு வந்து நம்மை கெடுத்து கொண்டிருப்போமானால், ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆலயம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய செய்கைகளிலே வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவனுக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவருடைய வசனத்துக்கு நடுங்கி வாழுகிற பிள்ளைகள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயமாய் நாம் இருப்போமானால், இந்த ஆலயங்களெல்லாம் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்கும்படி போகும் பொழுது ஒரே மணவாட்டியாக ஆண்டவர் நம்மை சேர்த்து பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொள்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ளே 2 கொரிந்தியர் 6:16 உள்ள வார்த்தையை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே விக்கிரகம் இருக்கக்கூடாது. விக்கிரகம் இருக்கிறது, தேவனுடைய ஆலயமும் கிடையாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனையும் உங்களையும் விட்டு பிரிக்கக்கூடிய எல்லாமே விக்கிரகங்கள் தான். அதுவும் குறிப்பாக உருவங்களை வைத்து வழிபடும் பொழுது அது தேவனுடைய பிரமாணத்துக்கு மீறின காரியம். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்போது தான் உண்மையாய் அவரை நாம் பின்பற்றுகிறோம் என்ற அர்த்தம். அவருடைய ஆவியின் வழிநடத்தலின்படி வாழ்கிறவர்களே தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம்தான் தேவனுடைய திருச்சபையாகிய மணவாட்டி. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இல்லை என்றால் ஏதோ தண்ணீரிலே மூழ்கி இருக்கிறோம் என்பதை தவிர வேறு காரியமில்லை. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம், வசனத்தை பின்பற்றுவோம், வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வவல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, தெசலோனிக்கேயில் இருந்தவர்களை பார்க்கிலும் பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே வசனத்தை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற திருச்சபைகளோடு கூட ஆண்டவரே தேவ பிள்ளைகள் தங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட சத்தியத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் வாழ தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தகப்பனே, மனுஷருக்கு மகிமை செலுத்துகிறது அல்ல, தேவாதி தேவனுக்கு மாத்திரம் மகிமை செலுத்தி வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமான மனவாட்டிகளாய் ஜீவிக்க ஆண்டவரே கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஆண்டவரை நியமிக்கப்பட்ட கன்னிகைகளாய் ஒவ்வொருவரும் ஜீவிக்க உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இந்த புதிய நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை எல்லாம் தேவன் பாதுகாத்து ஆண்டவரை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த நாளைக்குரிய சகல காரியங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் நன்மையையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.